வணக்கம். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாடா ஸ்கை, அதாவது டாடா ப்ளே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிறாங்களாம். அதாவது அவர்கள்கிட்ட ஃபண்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாக் மார்க்கெட்டில் ஐபிஓ லிஸ்ட் ஆக போகிறாங்களாம். இதில் இன்ட்ரெஸ்டிங்கான 2 விஷயம் வந்து வெளிப்பட்டு இருக்குது. இந்த டாடா ப்ளே வந்து செபி கிட்ட வந்து என்னுடைய வருமானம் இவ்வளோ, என்னுடைய லாஸ் இவ்வளோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்டர்நெட் ஃபேவராக சில நியூஸ் வந்து அடிபட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். கோபால் சார், ஒரு குட் நியூஸ் இருக்குது, ஒரு பேட் நியூஸ் இருக்குது. எது சொல்லலாம் ஃபர்ஸ்ட்டு? டாடா ஸ்கை, அதாவது இதுக்கு முன்னாடி டாடா ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு இருந்துச்சு. இப்போ வந்து டாடா ப்ளே அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டாடா ப்ளே இதுக்கு முன்னாடி டாடா ஸ்கை இறக்கும்போது அதோடைய பங்குல யார் யார் வச்சுருந்தாங்க அப்படின்னா டாட்டாவும் ஸ்கை குரூப்பும், அது ரெண்டும் சேர்ந்து தான் டாடா ஸ்கை அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. இந்த டாடா ஸ்கையாக இருக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கை யார் அப்படின்னா டிஸ்னி, அதாவது இப்போ ஸ்டார் குரூப் வந்து டிஸ்னியோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. அப்போது அந்த ஸ்டார் குரூப்போட பங்காக தான் இருந்துச்சு இந்த டாடா ஸ்கை அப்படிங்கிறது. அவர்கள் வந்து அவருடைய பங்கு மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 30%, 928 கோடி பார்த்தீங்க அப்படின்னா டாடா ஸ்கையில் பங்காக வச்சுருந்தாங்க. இந்த ஸ்கை அப்படிங்கிற ஸ்டார் நிறுவனம் இது எல்லாமே இப்போ டிஸ்னி கிட்ட தான் இருக்குது. இந்த ஸ்கை ஸ்டார் எல்லாமே யார் வாங்கிட்டாங்க அப்படின்னா டிஸ்னி வாங்கிட்டாங்க. இப்போது 928 கோடி வந்து பங்கு வெளியே போயிருக்குல்ல, அதாவது ஸ்கை வந்து வெளியே போயிட்டாங்க. அதாவது இது அக்ரிமெண்ட்லாம் முடிஞ்சிருச்சு, இதுக்கு மேலே நம்ம கண்டினியூ பண்ண வேண்டாம், இது வரைக்கும் போட்டதோட போதும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருமே நாங்கள் தனியாகவே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்ததுனால 978 கோடி வந்து ஈடு கட்டணும். அது வந்து ஈடு கட்டணும் அப்படிங்கிறதுனால, அது வந்து மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவர்கள் வந்து ஐபிஓவாக ஒரு ஸ்டாக்காக வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணியிருந்தாங்க. இப்படி ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்ணும்போது நிறைய, அதாவது இவங்க குவார்ட்டர்லி ரிசல்ட்லாம் வந்து டாக்குமெண்ட்லாம் வந்து சப்மிட் பண்ணோம். இது எவ்வளோ எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, இவ்வளோ வருமானம் பண்ணியிருக்கோம், இவ்வளோ லாஸில் இருக்குது அப்படிங்கிறதுல எல்லாமே வந்து செபி கிட்ட வந்து அப்ரூவலுக்காக டாக்குமெண்ட்ஸ்லாம் சப்மிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிய வந்திருக்கு. என்ன அப்படின்னா டாடா ப்ளே அப்படிங்கிறது டாடா ப்ளேங்கிற டிடிஎச் சர்வீஸும் கொடுக்குறாங்க. டாடா ப்ளே பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைபர் இன்டர்நெட் சர்வீஸும் கொடுக்குறாங்க. 2 பேரா மாமி? இதுக்கு முன்னாடி டாடா ஸ்கை பிராட்பேண்டாகவும் அது இருந்துச்சு, அந்த பேரில் இருந்துச்சு. இப்போ டாடா ப்ளே பிராட்பேண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இப்படி இருக்கும்போது டாடா ஸ்கை, அதாவது இப்படி இருக்கும்போது டாடா ஸ்கை டிடிஎச் சர்வீஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2023 மார்ச்சில் அவங்களுக்கு 300 கோடி ரூபா வந்து வருமான இழப்பு வந்து ஏற்பட்டிருக்கான் இந்த டாடா ப்ளே டிடிஎச் பிளாட்ஃபார்மில். அதாவது 4700 கோடி ஆண்டு வருமானமாக இருந்துச்சான் அதுக்கு முன்னாடி. அதில் 300 கோடி குறைஞ்சி இப்போது 2023 பார்த்தீங்க அப்படின்னா 4400 கோடி கிட்ட தான் எனக்கு வருமானம் வந்திருக்கு. 300 கோடி ரூபா வந்து லாஸ். இது வந்து 1% லாஸ். அவங்க கம்பெனியில் 1% வந்து வருமானம் வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்கள் பண்ண இன்னொரு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டாடா ப்ளே ஃபைபர் பிராட்பேண்ட் கனெக்ஷன். இதோட வருமானத்தை அவங்க கால்குலேட் பண்ணும்போது 49% இதே டைமிங்கில் உயர்ந்திருக்கிறது வந்து தெரிய வந்திருக்கு. டாடா ப்ளேயோட வருமானம் 170 கோடியிலிருந்து 260 உயர்ந்திருக்கிறதா வந்து இதே இடத்துல வந்து அவங்க செபி கிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போது டிடிஎஸ் பிளாட்ஃபார்மோட வருமானம் வந்து குறைஞ்சிக்கிட்டே வருதான். இன்டர்நெட் பிளாட்ஃபார்மோட வருமானம் பார்த்தீங்க அப்படின்னா 49% கிட்ட எங்களுக்கு உயர்ந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு அமைச்சிருக்காங்க. இது வந்து எப்படி பார்க்கப்படுது அப்படின்னா இன்டர்நெட் ஃபீல்டு வந்து இன்டர்நெட் எரா பிஹைன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இதுக்கு மேலே இன்டர்நெட் தான் வந்து டாமினேட் பண்ணும், இதுக்கு மேலே இன்டர்நெட் தான் லீட் எடுக்கும், டிடிஎச் பிளாட்ஃபார்ம் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து கம்மியாகிட்டே வரும் அப்படின்னு சொல்லிட்டு இதை வச்சே சொல்லலாமே ஒரு டிடிஎச் கம்பெனி டாடா ஒரு நம்பகமான கம்பெனி. டாட்டாலேருந்தே வச்சுக்குவோம் இவருடைய பிஸ்னஸ் ஸ்டாண்டர்ட்ஸில் இந்த டிவி பிளாட்ஃபார்முடைய மதிப்பு டீக்ரேட் ஆகிட்டு வருதான், இன்டர்நெட் பிளாட்ஃபார்மோட மதிப்பு இன்க்ரீஸ் ஆகிட்டு வருதான். இதனாலையும் நாங்கள் வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆக போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி லிஸ்ட் ஆனால் அது எவ்வளோ இனிஷியல் ப்ரைஸ் ஸ்டாக் ப்ரைஸாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து ஆளுக்கு ஒரு ரேட்டிங்கில் வந்து கெஸ் பண்ணிட்டுருக்காங்க. 2023 வந்து இதுக்கான ப்ராசஸ்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. 2024 ஜான் பிப்ரவரிக்குள்ளே அதிகபட்சம் மார்ச்சுக்குள்ளே டாடா ப்ளே ஐபிஓ வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் லிஸ்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. இந்த இந்த டாடா ப்ளே ஐபிஓ பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டிமேட் அக்கௌண்ட்டில் கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அதாவது அப்கமிங் ஐபிஓஸ் அப்படின்னு சொல்லிட்டுங்களா, அதில் வந்து கம்மிங் சூன் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ்மெண்ட்லாம் போட்டிருக்காங்க. இதை வந்து நம்ம 2 விதமாக பார்க்கணும். ஒன்று ஸ்டாக், இந்த டிடிஎச் ஸ்டாக்கை நீங்கள் வாங்குவீங்களா? இப்போ வந்து சன் டைரக்ட், டிஷ் டிவி ரெண்டுமே வந்து ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்காங்க. டிஷ் டிவியோட ப்ரைஸ்லாம் ஒரு ஷேர் வந்து 20 ரூபாயோ என்னமோ தான்.
அது அதுக்கு மேலே ஏறுமானு தெரியாது. ஒரு இன்வெஸ்டராக நீங்கள் வந்து டாடா ப்ளே ஷேரை வந்து வாங்குவீங்களா? ஏன்னா அவர்களே சொல்கிறாங்க எங்களுடைய டிடிஹெச் பிளாட்ஃபார்மில் வருமானம் குறைஞ்சிருச்சு, இன்டர்நெட் பிளாட்ஃபார்மில் வருமானம் ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு ஃப்யூச்சர் ஒரு ஸ்டாக் வாங்கி போட்டிங்க அப்படின்னா ஃப்யூச்சர் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி போடுவாங்க நிறைய பேர். அதனால் இந்த ஸ்டாக்கை ஆஸ் எ இன்வெஸ்டராக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கை வாங்குவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தெரியப்படுத்துங்க கமெண்ட்டில். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபீல்டு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஏன்னா டெக்னாலஜி வந்து டே பை டே வந்து அப்கிரேட் ஆகிட்டு இருக்குது. கேபிள் டிவி, இன்டர்நெட், இப்போ வந்து ஐபிடிவி, அப்புறம் ஓடிடி ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மைக்ரேட் ஆகிட்டு இருக்குது. இதை பற்றி உங்களுடைய பார்வை என்ன? ஷேர் ப்ரைஸ் எவ்வளோ இருக்கும்? அந்த ஷேர் நீங்கள் வாங்குவீங்களா? அப்படியே வாங்கினாலும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக ஒரு 10 வருஷம் நான் அந்த ஷேர் வந்து என்னோட லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக வச்சுருப்பேன், இல்லை ஷார்ட் டேர்மாக நான் விற்றுருவேன், இல்லை இந்த ஃபீல்டு வந்து டீக்ரேட் ஆகிட்டு வரும், இன்டர்நெட் ஃபீல்டில் நான் ஏதாச்சும் வாங்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்தை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க.